வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலைச் செய்திகள். யாழ்ப்பாண திருட்டில் ஈடுபட்டவருக்கு கொழும்பில் அதிசொகுசு வேடு. யாழ்ப்பாணத்தில் துவிச்சிக்கிற வண்டிகளில் திரிந்து களவுகளில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபர் கொழும்பின் அதிசொகுசு வீடொன்றின் கொள்வனவு செய்த நிலையில் 90 பவுன் நகைகளுடன் கைதாகியிருக்கின்றார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியை சொந்தமாக கொண்ட நபர் ஒருவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து சில இடங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் மலேசிய நாட்டுக்கு சென்று சில காலம் வசித்துள்ளார். பின்னர் மீண்டும் இலங்கை திரும்பி கொழும்பில் தங்கி வசித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு காலப்பகுதி தொடக்கம் கொழும்பிலிருந்து தனது மனைவியுடன் சொகுசு காரில் யாழ்ப்பாணம் வந்த விடுதிகளில் தங்கி நின்று பகல் வேளைகளில் காரில் மனைவியுடன் சென்று வீடுகளை நோட்டமிட்ட பின்னர் ஓரிரு வீடுகளை இலக்கு வைத்து மாலை வேளைகளில் காரில் மனைவியுடன் சென்று இலக்கு வைத்த வீட்டுக்கு அண்மைத்த பகுதிகளில் துவிச்சிக்கிற வண்டி ஒன்றினை களவாடிய பின்னர் அதிகாலை 1 மணி தொடக்கம் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் துவிச்சிக்கிற வண்டியில் சென்று வீட்டில் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவது வழக்கம். திருட்டின் போது நகை, பணம் என்பவற்றை மாத்திரமே திருடிக் கொள்வார். தொலைபேசி போன்ற லத்திரனியல் பொருட்களை திருடுவதில்லை. திருட்டின் பின்னர் அந்த வீட்டிலிருந்த துவிச்சிக்கிற வண்டியில் மீண்டும் சென்று சந்தேகமில்லாத புரிதொரு இடத்துக்கு மனைவியின் காரில் வருமாறு அழைத்து துவிச்சிக்கிற வண்டி அருகில் இருக்கும் பற்றைக்காடு ஒன்றில் வீசிவிட்டு காரில் தப்பிச் சென்று கொழும்பு பிரசு சென்று விடுவார். பின்னர் சில காலம் கழித்து மீண்டும் காரில் யாழ்ப்பாணம் வந்து திருட்டில் ஈடுபடுவது வழக்கம். யாழ்ப்பாணம், கோப்பாய், மானிப்பாய், சுண்ணகம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் கடந்த 2 வருட காலமாக துவிச்சிக்கிற வண்டியில் முகத்தை மறைத்து முகமூடி அணிந்து வரும் மர்ம நபர் திருட்டில் ஈடுபட்ட பின்னர் தப்பிச் செல்வது தொடர்பில் போலீசார் மிக தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். போலீசாரின் தீவிர விசாரணை அடுத்து சந்தேக நபர் கொழும்பில் தனது மனைவியுடன் தலைமறைவாக வாழ்ந்து வருவது அறிய முடிந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற விசேட போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட வேளை மனைவி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திருடப்பட்ட நகைகளில் 90 பவுன் நகைகளை விற்று கொழும்பில் அதிசொகுசு வீடு வாங்கிய பத்திரங்கள், கத்தி உட்பட்ட ஆயுதங்கள், வெளிநாட்டு தயாரிப்பு கைக்குண்டுகள் உட்பட்டவை மீட்டுள்ளனர். திருட்டு நகைகளை கொழும்பில் அடகு வைத்த நபர்கள் நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் 3 கைது. கைதான பிரதான சந்தேக நபரை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் அழைத்து வந்து யாழ் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து போலீஸ் தீவிர விசாரணை முற்படுத்தி வருகின்றனர். தப்பிச் சென்ற பிரதான சந்தேக நபரின் மனைவியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இருவரின் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இவ்வாறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணையை எடுத்து இருக்கின்றனர். போலீஸ் விசாரணையில் சந்தேக நபர் தனது மனைவியுடன் பிரான்ஸ் நாட்டுக்கு தப்பிச் செல்ல முகவர் ஒருவருக்கு பெருந்தொகை பணம் கொடுத்துள்ளமையும் அறிய முடிகின்றது. ஆவா குழுவின் முக்கிய உறுப்பினர் கனடாவில் கைது. இலங்கையின் வடபகுதியை மையமாக கொண்ட ஆவா குழு எனப்படும் குற்றக்கும்பலின் தலைவன் என்று நம்பப்படும் இலங்கை பிரிட்ஜி ஒருவர் கனடாவில் கைது. அஜந்தன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் 32 வயதான பிரசன்னா நல்லலிங்கம் என்பவரே டொரண்டோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள பிரதான சந்தேக நபர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட இருப்பதாக கனடா போலீசார் அறிவிக்கின்றனர். 2022ஆம் ஆண்டு செப்டம்பரில் பிரான்சில் அபிரான் பாலகிருஷ்ணன் என்பவரை கொலை செய்தமை மற்றும் ஒரு நபரை கொலை செய்ய முயன்றபோது தொடர்பாக பிரசன்னாவை நாடு கடத்தி இருப்பதாக கனடாவின் நீதிமன்றம் உறுதி செய்கின்றது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் இலங்கையின் வடமாகாணத்தில் செயல்படும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் கும்பலான ஆவா எனப்படும் குற்றக்குழுவின் தலைவர். பிரான்ஸ் ஊடக அறிக்கையின் அடிப்படையில் பாரிஸின் வடக்கு புறநகர் பகுதியில் அமைந்திருக்கும் லாகோர்னிஃப் பிராந்தியத்தில் இரு குழுக்களுக்கும் பல ஆண்டுகளாக மோதலில் இருந்திருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி லாகோர்னிஃப் வாகனத்தில் இருந்த இருவரை நல்லலிங்கம் 5 கூட்டாளிகள் தங்கள் முகங்களை மறைத்து கொண்டு கூறிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கியிருக்கிறார். பாலகிருஷ்ணன் 2வது நபர் மீதான தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இதில் பாலகிருஷ்ணன் உயிரிழந்திருப்பதுடன் 2வது நபர் உயிர் பிழைத்ததாக பிரான்ஸ் நீதிமன்றம் உறுதிப்படுத்துகின்றது. நீதிமன்ற தகவல்களின் அடிப்படையில் நீண்ட காலத்தின் பிறகு நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாகவும் சர்வதேச போலீசாரின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் பிரசன்னா ஏற்கனவே பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்த ஒருவரால் 2019 வன்முறை செயல்களுக்காக 6 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பிரசன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பர் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் நுழைந்துள்ளார். இதே நேரத்தில் ஒரு மோசடி பெயரை பதிவு செய்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் நுழைந்திருக்கின்றார். அவர் எப்படி அமெரிக்காவுக்குள் நுழைந்தார் என்பது தெரியவில்லை. இந்த ஆண்டு மே மாதம் வரை பிரசன்னா அகதிகள் அனுமதி விசாரணைக்காக
தவறியதன் அடிப்படையில் டொரண்டோ போலீஸ் சேவையின் உதவியுடன் கனடா எல்லைச்சீவை முகவரால் கைது செய்யப்பட்டார். அவரை காவலெடுத்து அதிகாரிகள் சர்வதேச போலீசாரின் கோப்பில் வழங்கப்பட்ட கைரேகை சோதனை செய்தபோது பிடிபட்டார். கைது செய்யப்பட்ட அவர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்ட நாடு கடத்து தொடர்பான முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளை சந்தித்த சுவிஸ் தூதரக அதிகாரிகள். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிகளை சுவிஸ் தூதரக அதிகாரிகள் சந்தித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தனியார் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினை தீர்ப்பது தொடர்பில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடு தொடர்பிலும் புதிய அரசாங்கத்துடன் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. சுவிஸ் நாட்டின் வெளிநாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உதவிச் செயலாளரும் சமாதானம் மனித உரிமைகள் பிரிவின் தலைவருமான இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் மனித பாதுகாப்புக்கான முதன்மை செயலாளர் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தனர். இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சத்தியலிங்கம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வன் அடைக்கலநாதனம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தனர். மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பாக தொடர்ந்தேர்ச்சியான கைதுகளும் விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. கொக்குவிலில் மாவீரர் நாள் அனுஷ்டித்த இருவரிடம் விசாரணை. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் மாவீரர் நாளை அனுஷ்டித்தமை தொடர்பாக 2 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டன. நவம்பர் 27 மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் விசாரணை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் மாவீரர் நாள் அனுஷ்டித்தமை தொடர்பில் பெயர் விவரங்களுடன் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இதன் அடிப்படையில் இருவரை அடையாளம் கண்டு அவர்களை அழைத்து இன்றைய தினம் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொண்டுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தலைவர் ஆவாரா சஜித் பிரேமதாசா, இணங்குவாரா ரணில் விக்ரமசிங்க? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவிக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியம். இதற்காக விடுக்கப்படும் அறிவிப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாத வரை இணைவு என்பது சாத்தியப்படாது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். அப்படியென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்துக்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டாம். அவ்வாறு இல்லாமல் பெருமனுமே பேசிக்கொண்டிருப்பதனால் நடக்கப் போவது எதுவும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு உண்மையான இணக்கத்துக்காக குரல் கொடுக்க வேண்டாம். மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பலனில்லை. காவலாளியின் கழுத்தை அறுத்து கொன்று 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த டிப்போ காசாளர். நுவரெலியாவில் டிப்போ பாதுகாப்பு உத்தியோகத்தரை கழுத்தறுத்து கொன்று 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து அதே டிப்போவின் காசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பதுளை நெல்லும்குளம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா வசிப்பிடமாக கொண்ட என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொலையில் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வருவதுடன் பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணை ஆரம்பம். வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் அனுப்பும் தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் தொகையில் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் நவம்பர் மாதம் 530 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பியுள்ளனர். இந்த தொகை கடந்த அக்டோபர் மாதம் 587 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடும்போது நவம்பர் மாதம் வெளிநாட்டில் வேலை செய்யும் இலங்கையர்கள் அனுப்பும் தொகையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த தொகையில் சிறிய சரிவு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 16 ஜனாதிபதி டெல்லிக்கு பயணம். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எதிர்வரும் 16 டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். 16 மற்றும் 17 இந்தியாவில் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபடுவார். இந்திய பிரதமர், வெளிவர அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். வர்த்தக சமூகத்துடன் சந்திப்பிடம் வர இருக்கின்றது. வெளிவர அமைச்சர் விஜித கேரத், கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்ல இருக்கின்றனர். மீன பிரச்சினை சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட இருக்கின்றது. 1 கிலோ நாட்டரிசியின் விலை 225 ரூபாய், சில்லறை விலை 230 ரூபாய். பின்பற்றாதவர்கள் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவிப்பு. வெள்ளை அரிசியின் மொத்த விலை 215 ரூபாய், சில்லறை விலை 220 ரூபாய். இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். வெளிநாட்டில் இருக்கும் பணத்தை மீட்க அமெரிக்கா தொழில்நுட்ப உதவி.
தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்காக எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாட்டில் வெளியில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக மத்திய ஆசிய அலுவல்கள் அமைச்சு சொல்கின்றது. இலங்கையின் பாதுகாப்பு பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்க உதவி செயலாளர் ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அரசியல், பொருளாதாரம், சமூக விடயங்கள் தொடர்பிலும் முக்கியத்துவம் கொண்டு இந்த சந்திப்பு அமைந்திருக்கின்றது. இங்கே கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இலங்கையில் ஊழல், வீண்விரியன் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலை, வீண்விரியத்தையும் மட்டுப்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதனூடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த முடியும். தொழில் அமைச்சர், பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், பிரதியமைச்சர் என்று பல்வேறு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ கத்தியை வைத்து கொண்டு வாழ விரும்பவில்லை. அதாவுல்லா கல்முனை வடக்கு பிரதேச பிரச்சினை இலகுவாக தீர்க்கப்பட வேண்டியது. ஆனால் பிரச்சினைக்காரன் புண்போல் அரசியல்வாதிகள் அதனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தேசிய காங்கிரசின் தலைவர் அதாவுல்லா அறிவிக்கின்றார். அக்கரைப்பற்ற கிழக்கு வாசலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இங்கே தேசிய காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள், ஊர் பெரும்பவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். கல்முனை வடக்கு பிரதேச பிரச்சினை என்பது தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இலகுவாக தீர்க்கக்கூடிய பிரச்சினையாகும். முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல்வாதிகள் தேர்தல் வருகின்ற போது அதற்கு உயிரூட்டி புறக்கோடியாக புலிக்கொடியா தமிழர்களுக்கு கணக்களர் வேண்டும் என்றும் இரண்டு பக்கத்தினாலும் இந்த விடயத்தை சூடாக்கி விடுகின்றனர். பின்னர் தேர்தல் முடிந்த பிறகு அமர்ந்துவிடும் இந்த விடயம் இப்பொழுதும் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் ஏதாவது கதைக்க வேண்டுமே என்றதற்காக இவ்வாறு கதைக்க ஆரம்பித்துள்ளனர். ஆகவே இந்த விடயம் அவர்களுக்கு தேர்தலுக்குரிய வியூகம். கல்முனையில் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் மோத வைத்துவிட்டு அவர்கள் குளிர்காய்வது என்பது வியூகம். இந்த பிரச்சனையை முடிப்பதென்றால் எப்பொழுதோ அது முடித்திருக்க வேண்டாம். கல்முனை தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ கத்தியை வைத்து கொண்டு வாழ்வதற்கு விரும்பவில்லை. இது சாதாரணமாக ஒரு எல்லை சம்பந்தமான விடயம் மாத்திரமே. இதனை இலகுவாக தீர்க்க முடியும். தீர்ப்பதற்கு அந்த பிராந்தியத்தினுடைய அரசியல்வாதிகளும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இணங்க வேண்டாம். மாறாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. பிரச்சினைக்காரன் பிச்சைக்காரனின் புண்போல் அது அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஜனாதிபதி அலுவலகத்தில் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி இராஜாங்க செயலாளரை சந்தித்திருக்கின்றார். இலங்கையின் பாதுகாப்பு பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாவடிப்பள்ளி சம்பவத்துடன் தொடர்புடைய நீந்தவோர் ஹசீம் உலம் அரபு கல்லூரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் குறித்த சம்பவம் தொடர்பில் தெளிவான விளக்கங்களை கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் உசாத் மார்களிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது திகாமுடல பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்டாப் தாஹீர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் உள்ளக பொறிமுறை நிராகரிக்கப்படுவதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் உள்ளக பொறிமுறை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி வருவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் அறிவிக்கின்றது. யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரால் ஊடக அறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தது. நாம் ஒரு தேசிய இனம், அன்று தொட்டு இன்று தொட்டு சிறுபான்மை இனம் என்ற பதற்றத்துக்கள் திட்டமிட்டு தள்ளப்பட்டிருக்கின்றோம். தமிழினம் என்றும் தமது பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் உறவுகளையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பரம்பரையில் முதல் வரிசையில் மனம் தளர்ந்து வந்து கொண்டிருக்கும் உறவுகளாக வடகிழக்கில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எமது 8 மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை 18,817 பேர். அது மட்டுமல்லாமல் 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது எமது மக்கள் மீது பாரிய இன அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பலியிடத்திருந்தனர். நாம் எமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கின்றோம். இன்று எமது 8 மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை 18,817 பேர். அது மட்டுமல்ல, யுத்தத்தினால் உயிரிழந்தவர்கள் ஏனைய பேரும் இருக்கின்றனர். காணாமல் போனோர் அலுவலகம் ஒன்றை 2015ஆம் ஆண்டு நிறுவினார்கள். இதில் எமக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், நாம் கொடுத்த ஆவணங்களுக்கு இன்று வரை பதிலில்லை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கியம்
அந்த நேரத்தில் மரணச் சான்றிதழ் கொடுத்தும் நீதி வேண்டி போராட்டத்தை முடித்துவிட துடித்தது இலங்கை அரசாங்கம். இது மட்டுமல்ல, வடகிழக்கு மக்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய எமது பிரச்சினையை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என்பதை நாம் இலங்கை அரசின் செயற்பாடுகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது.